கோடானு கோடி புதியுகத்தின் அன்பு ரசிக பெருமக்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது ஆத்ம சங்கமம் நேரலை நிகழ்ச்சி. சிறு சிறு கற்களாய் இணைக்கப்பட்டதுதான் மிகப்பெரிய சீனச்சுவர். சிறு சிறு துளிகளாய் சேகரிக்கப்பட்டதுதான் மிகப்பெரிய தேன்கூடு. சிறு சிறு அடிகளாய் தொடர்ந்து நாம் எடுத்து வைத்துக் கொண்டே இருந்தால் வெற்றி நம்வசம் வாராதா என்ன? நிச்சயம் ஒரு நாள் வரும். அதற்கு உரித்தான வெற்றி பாதையை வகுத்து கொடுத்து நம் கரங்களை பிடித்து அன்னை போல் வெற்றியின் அருகே அழைத்து சென்று மகிழ்வித்து மகிழ்ந்து கொண்டிருக்கும் பாம்பன் அருட்சித்தர் தவயோகி தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் நமக்காகவே நம்ம அரங்கிற்கு வருகை தந்திருக்காரு. உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 0446677950. ஆனா சுவாமிஜியை சந்திப்பதற்கு முன்பாக நம்முடைய ஆஸ்தான சிறப்பு விருந்தினர் ஐயா அவர்கள் வருகை தந்திருக்காரு. வாங்க நேயர்களே, அவரை சந்திப்போம். வணக்கம் ஐயா. சகோதரிக்கு வணக்கம், சுவாமிகளுக்கு வணக்கம், நமது நேயர்கள் அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். இன்று சுவாமிகளுடன் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை நமது பக்தர்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆத்ம சங்கமம் நிகழ்ச்சி கேட்கப்படுகின்ற கேள்விகளை பதில்களை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்கிறோம். உங்களில் சிலருக்கு இது தெரிந்திருக்கும். ஆத்ம சங்கம நிகழ்ச்சியில் பயனுள்ள கேள்விகளும் பலன் தரும் பதில்களும் அப்படிங்கிறது அந்த புத்தகத்தோட பேர். அது ரொம்ப நல்ல வரவேற்பு இருக்குது. ஒரு 3 தினங்களுக்கு முன்பு தினமலர் நாளிதழில் இந்த புத்தகத்தை பற்றின அருமையான மதிப்புரை வந்திருக்கு. நான் அதை நம்ம நேயர்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். தவத்திரு சஞ்சீவி ராஜா சுவாமிகள் எழுதிய ஆத்ம சங்கம நிகழ்ச்சியில் பயனுள்ள கேள்விகளும் பலன் தரும் பதில்களும், வாழ்க்கையில் முக்கிய சந்தேகங்களுக்கான தீர்வுகளை கேள்வி பதில் வடிவில் தரும் நூல். படிப்பில் வெற்றி பெற என்ன செய்ய வேண்டும், நேரம் காலம் பார்ப்பது எதற்காக, கணவன் மனைவிக்குள் பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என அன்றாட பிரச்சனைகளை பட்டியலிடுகிறது. எளிய விளக்கங்களை இலக்கியம் சாஸ்திரம் வாழ்க்கையிலிருந்து கூறப்பட்டுள்ளது. பிரச்சனைகளுக்கு பின்னால் ஓடக்கூடாது, அது எங்கிருந்து புறப்பட்டதோ அதை ஜெயிக்க வேண்டும் என விரியும் உதாரணம் மனதை கவர்கிறது. ஆத்ம சங்கம் நிகழ்ச்சிகள் செயல்பாடுகள் குறித்த நூல் அப்படின்னு சொல்லி ரொம்ப சிறப்பாக இந்த மதிப்புரை அவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் மட்டுமல்ல, சுவாமிகளோட எல்லா புத்தகங்களுமே நல்ல வரவேற்பை பெறுது. சுவாமிகளோட இணைந்து பயணிப்பதில் நான் மகிழ்கிறேன். வணக்கம் ஐயா. இது புத்தகம் அல்ல, பொக்கிஷ பெட்டகம் என்றே சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட சுவாமிகளை நம்ம 2 பேரும் சேர்ந்து வரவேற்போமா ஐயா? வணக்கம் சுவாமிஜி. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. காலையிலேயே ஒரு நல்ல அறிமுகத்தோட ஆரம்பிச்சிருக்கீங்க ஐயா. நிறைய பேருக்கு ஆனால் என்ன அறிமுகம் கூட பார்த்து படித்தது. சகோதரி பாருங்க, தேன்கூடு இதெல்லாம் அழகாக அதை வந்து இணைச்சு ரொம்ப அழகாக அறிமுகப்படுத்த, பூக்களோடு இணைந்த நாரும் மணக்குது, அவ்வளவுதானே ஐயா? எல்லாம் அல்ல பரம்பொருளுக்கெல்லாம் பாத்திரமாக திகழ்கின்ற பரமகுருவான பாம்பன் சுவாமிகளுடைய பெரும் கருணை, எல்லாமல்ல பரம்பொருளாக திகழ்கின்ற சக்தி படைத்த பிரணவத்தின் கர்த்தாவாக இருக்கக்கூடிய நம்மை எல்லாம் சடுதியிலே காத்தருளும் அந்த சடாட்சர சண்முகப் பெருமானுடைய பெரும் கருணையும் இந்த நல்ல வேளையிலே பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் கிடைக்கப் பெற்று வளமாயும் நலமாயும் மகிழ்வோடும் என்றும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். வணக்கம். சுவாமிஜி, என்னுடைய தோழி என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க. இன்னைக்கு வந்து குட்டியிலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் சொல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஸ்ட்ரெஸ், ரொம்ப டென்ஷனாக இருக்குது அப்படிங்கிறது தான். அது குறித்து அந்த கேள்வி, அதை பற்றி நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு நேயர் ரொம்ப நேரமாக இணைப்பில் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். சுவாமிஜி வணக்கம். ஆத்ம சங்கமம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க. உங்க பெயர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பெயர் சொல்லுங்க. வெங்கடாச்சலம். வெங்கடாச்சலம் சார், உங்க வயது என்ன? சேலம். நான் வயசு வந்து 40. ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. ஹலோ குருவே, சரணம் குருவே. நல்லா இருங்க குருவே. என்னம்மா? ஆசீர்வாதம் பண்ணுங்க குருவே. நல்லா இருங்க, நல்லா இருங்க வெங்கடாச்சலம். குறையெல்லாம் தீர்ந்து நிறைவாழ்வோடு நல்லா இருங்க. சொல்லுங்க குருவே. குருவே, உங்க பரிகார புத்தகம், ஜோதிட பரிகார புத்தகம் முதல் பாகம் வாங்கியிருந்தேன். அதுல வந்துட்டு நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரம் சொல்லியிருந்தீங்க. மக நட்சத்திரத்துக்கு உண்டான பரிகாரம் சித்திரகுப்தருக்கு செய்யணும். அத வந்து நான் முதல் தடவை போய் முயற்சி பண்ணி செஞ்சுட்டு வந்தேன். அதுல வந்து
சரி, முதல் தடவை செஞ்சுட்டு வந்து 2வது தடவை முயற்சி பண்ணிட்டு இருக்கிறப்பயே கனவுல நீங்க வந்துட்டு ஓ இன்னும் 2 முறை சொன்னா உனக்கு, இன்னும் 2 முறை கரெக்டா பண்ணிட்டீங்கன்னா உனக்கு விமோச்சனத்துக்கான வழி கிடைச்சிரும்பா, ம் உனக்கு எல்லாம் தீர்வு கிடைச்சிரும்னு சொல்லி கனவுல வந்து பிளஸ் பண்ணீங்க குருவே. ம் ம் அதுக்கப்புறம் தான் வந்து நான் அங்க ஜெயந்தி விழாவுக்கு வர வாய்ப்பு கிடைச்சி நம்ம ஆசிரமத்துக்கு வந்தேன். சரி அந்த மங்கள ரக்ஷாம்பிகை தீப விளக்கும் வாங்குற பாக்கியம் கிடைச்சது, சரி போஜீஸ்வரர் வாங்குற பாக்கியம் கிடைச்சது குருவே. ஓகே. ஆனா அதுக்கப்புறம் தான் ஓரளவுக்கு பரவாயில்ல குருவே, இப்ப உங்ககிட்ட பேசுற பாக்கியம் கிடைச்சு பேசிட்டு இருக்கேன். ஆனா என்னன்னா இன்னும் முன்னேற முடியல குருவே, கடன் தொல்லையாலவே ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன். எதனால கடன் ஆச்சு? வருமானம் கிடைக்கல, நிரந்தரமான வேலை அமையல. இப்ப இருக்கிற வீடு வாடகை வீடா சொந்த வீடா? வாடகை வீடு தான் குருவே. எவ்வளவு வருஷமா அந்த வீட்டுல இருக்கீங்க? இங்க வந்து ஒரு 3 வருஷம் தான் ஆகுது குருவே. இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னால இதே தெற்கு வாசல்ல தான் வேற இடத்துல இருந்தோம். அதுல ஒரு 15 வருஷம் இருந்தோம் குருவே. சரி, வீட்டுல ஏதாவது சொத்துகள் பிரச்சனை இருந்ததா? இல்ல, அப்பா வெளியில 10 வயசுலயே வெளியில போயிட்டாரு குருவே, வேற மேரேஜ் பண்ணிட்டு வெளியில போயிட்டாரு. அப்ப இருந்த வீடெல்லாம் வித்துட்டு போயிட்டாரு. சொந்த வீடு இருந்தது, சரி எல்லாம் வித்துட்டு அனந்தமிக்கு எல்லாம் ஒத்துமை இல்லாம எல்லாம் அவங்க தனித்தனியா பிரிச்சுட்டு எல்லாம் வித்துட்டு போயிட்டாங்க. சரி சரி. அப்பாவும் 10 வயசுலயே வெளியில போய் வேற ஒரு லைஃப் அமைச்சுட்டு அவர் பாட்டுக்கு இருக்காரு, எங்க இருக்காருன்னு தெரியல. சரி. நான் 10 வயசுல இருந்து வேலைக்கு போறேன், எந்த ஒரு முன்னேற்றமோ எந்த ஒரு இது இல்ல குருவே. இன்னும் லைஃப் அமையல. ஓகே. 45 வயசு தானே சொன்னீங்க? 45 வயசு தானே சொன்னீங்க? 40 குருவே. 40 முடிஞ்சிருக்கு, 41 பிறந்திருக்கு குருவே. ஓகே ஓகே. நிறைய ஃப்ரெண்ட்ஸா பழகினா பகை வருதா உங்களுக்கு? ஆமா குருவே, ரொம்ப க்ளோஸா யாருகிட்ட பழகினாலும். அதே மாதிரி என்னைக்காவது பணம் காணாத போனது இருக்கா? நகை காணாத போனது, பணம் காணாத போனது இருக்கா? இல்ல, அந்த மாதிரி இல்ல குருவே. நகை எதுவும் நம்ம கிட்ட அந்த அளவுக்கு இல்ல. சரி, இல்ல பரவாயில்ல. பணம் காணாத போச்சா ஏதாவது? இல்ல, அந்த மாதிரி எதுவும் இல்ல குருவே. ஆனா கடன் தொல்லை மட்டும் அதிகமா இருக்கு. இல்ல அவசரப்படாதீங்க, நான் சொல்றேன். பக்கத்தை தேர்ந்தெடுங்கள் பயன் தரும் பாருங்கள் புத்தகம் வாங்குனீங்களா? வாங்கியிருக்கேன் குருவே. அதுல பாத்தீங்களா? அதுல வந்துட்டு குருவருள் வாங்க பெறணும் அப்படின்னு வந்துச்சு குருவே. அதுக்காக தான் உங்ககிட்ட முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். குருவருள், குருவோட கருணையை வாங்கணும் அப்படின்னு இருந்தது. உங்களை பார்க்கணும்னு அந்த மாதிரி இருந்தது குரு. அதுல ஒரே நிமிஷம் இருங்க, நான் பாத்துக்கிறேன். உங்க இந்த நேரத்துல என்ன வருதுன்னு பாக்குறேன் நானு. சரிங்க குரு. அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணலான்னு சொல்றேன். ஒண்ணு மட்டும் நான் எல்லாருக்கும் சொல்ற மாதிரி, இந்த பாம்போட சாபங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது வந்து வளர்த்து விடாது. நமக்கு நாலேஜ் நல்ல அறிவுரையோட சிந்திச்சு செயல்படும் போது அது நழுவி போயிடும். அது வரும்பொழுது உங்களுக்கு ஏதாவது ஒரு டென்ஷன் பண்ணி நீங்க நழுவி போயிடுவீங்க. இது மாதிரி தான் இருக்கும். அத பார்க்கலாம், என்னன்றத பார்ப்போம். ஐயா எடுத்துட்டீங்களா? ஐயா வெங்கடாச்சலம், உங்க சார்பில் சுவாமிகள் சொல்லி நான் எடுத்திருக்கேன். ஐயா உங்களுக்கு நமஸ்காரங்க ஐயா. உங்களுடைய கருணையால தான் எங்களுக்கு புத்தகங்கள் கிடைச்சதுங்க ஐயா. அந்த புத்தகங்களை வெளியிட்டதுல எங்களுக்கு அப்படி ஒரு மன நிறைவும் திருப்தியும் மகிழ்ச்சியும். இன்னொரு பிரார்த்தனைங்க ஐயா. ஐயா இன்னொரு புத்தகம் எழுதுறதுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்றேங்க ஐயா. சொல்லுங்க. ஐயா வந்து யூடியூப்ல சொல்லிட்டு இருக்காரு இந்த சாபங்களுக்கான விமோச்சனம் அப்படின்னு சொல்லிட்டு. சரி. அதே மாதிரி அந்த சாபங்களுக்கும் தோஷங்களுக்கும் புத்தகமா எழுதினாலும் அது 100% வேலை செய்யுதுங்கய்யா. அவரு கொடுக்குற அத்தனை புத்தகங்களும். ஏன்னா அவருடைய கருணையால எல்லோருக்கும் அது விமோச்சனமாவும் கிடைக்குங்க ஐயா. இதை பத்தி சாமிகள் தன் கருத்து சொல்லுவாங்க. உங்களுக்கு என்ன வந்திருக்கு? குருநாதரே வந்து ஆசீர்வாதம் பண்ணி அதுக்கு விமோச்சனம் கொடுக்கும் போது அந்த சாபதோஷங்களுக்கும் விமோச்சனங்கள் கிடைக்குங்க ஐயா. ஏன்னா நிறைய பேர் வந்து குருவை நேர்ல பார்க்க முடியாம எத்தனையோ பேர் கஷ்டப்படுறவங்க இருக்காங்க வெங்கடாச்சலம் சாபதோஷங்களால. வெங்கடாச்சலம் சொல்லுங்க குரு. கொஞ்சம் இருங்க, நான் பக்கத்தை படிச்சிருக்கேன். பக்கம் 83 வந்திருக்கு. உங்க சார்பில் நான் அதை வாசிக்கிறேன். கொடுத்த பணமும் வரவேண்டிய பணமும் எதிர்பார்த்த பணமும் வருமா என்று நினைத்து கொண்டும் சிந்தித்து கொண்டேயும் பயந்து கொண்டேயும் இருப்பீர்கள். அதே போல சிலர் இந்த முறை எழுதும் பரீட்சை வெற்றி பெற்று உத்தியோகம் கிடைக்குமா என்று ஏக்கமாக இருப்பவர்களே, கவலையை விடுங்கள். எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும், ஏக்கமும் தீர்ந்து நல்லது நடக்கும். நல்லது நடக்க மந்திரம்
ஓம் ஆதித்யாய பிரம்மபுத்திராய சுபகாரிய சித்தி ரஸ்து அப்படின்னு வந்திருக்கு. உங்ககிட்ட புத்தகம் இருக்கிறதுனால நீங்களும் அதில் பாருங்கள். பக்கம் 82, 83. சரிங்க குரு. சரிங்க. வெங்கடாச்சலம், சொல்லுங்க. இப்ப இதுல உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சுதா? புரியல? புரியலங்க குரு, நீங்களே சொல்லிருங்க. இல்ல அதுல என்ன வந்திருக்குன்னா, நீங்க வந்து பணத்துக்காக கஷ்டப்படுறீங்க. அதுக்கு போய் என்ன முயற்சி பண்ணாலும் அது கை கூடலன்னு எப்ப பார்த்தாலும் நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, பயப்படுறீங்க. அந்த பயத்தை விட்டுடுங்க. இப்போ ஏதாவது மாற்று உத்தியோகமோ அல்லது மாற்று தொழிலோ ஏதாவது செய்யலாமான்னு சிந்திச்சிட்டு இருப்பீங்களா? ஒரு கோவில் வேலைக்கு சொல்றேன். அந்த வேலையே வந்து உனக்கு கிடைக்குமான்ற பயமோ கேள்விக்குறிய இருக்கும். அத பத்தி கவலைப்படாதீங்க. இதுல பிரச்சனை இருக்கு. உங்க அப்பா வந்து சிறு பிள்ளையிலேயே போனதுனால திதி கொடுக்காத சாபங்களும் இந்த பாம்பு சாபத்தோட இணைஞ்சு இருக்கு. இதனால இது விமோச்சனம் ஆகிறது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர் என்ன சொல்றாரோ அதை செய். முதல்ல அந்த மந்திரத்தை படின்னு வருது அந்த புக்கத்துல, புரியுதா? ஒன்னும் இல்லம்மா, அகண்ட பாராயணத்தை விடாதீங்க. நம்பர் 1. நம்பர் 2, செவ்வாய்க்கிழமை ஒரு 3 வாரம் நம்ம ஆசிரமத்துல சாமுண்டான்னு இருக்கும். அங்க அந்த வழிபாடை போன் பண்ணி கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க. அதை கேட்டு ஒரு 3 வாரம் ஞாயிற்றுக்கிழமை செய்துட்டு 5 செவ்வாய்க்கிழமை எப்படியாவது நம்ம முருகனுக்கு சடாச்சரருக்கு சிவப்பு நிறத்திரியும் மஞ்சள் நிறத்திரியும் திரிச்சு நெய் ஊற்றி தீபம் 9 போட்டுட்டு ஒரு அர்ச்சனை மட்டும் பண்ணுங்க. வேற எதுவும் வேண்டாம். இது நீங்க முடிச்சிட்டீங்கனாலே உங்களுக்கு எல்லாமே தலைக்கிழ மாறிடும். டெய்லி சூரிய நமஸ்காரம் கம்பல்சரி, காயத்ரி மந்திரம் சொல்லி பண்ணுங்க. இத பண்ணீங்கனாலே போதும், கரெக்டா வந்துடும். அதை பத்தி கவலைப்படாதீங்க. இந்த வீடும் சரியில்லை, இத பத்தி அப்புறம் பார்த்துக்கலாம். நீங்க இத முதல்ல முடிங்க. நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றி. நன்றி ஐயா. வணக்கம். ஆத்மசங்கமம், யார் பேசுறீங்க? கிருஷ்ணகிரிலிருந்து வசந்தா பேசுறேன் மேம். வசந்தாமா, உங்க வயது என்ன? எனக்கு வயது 41 ஆகுது மேம். ஓகே வசந்தாமா, சமைச்சிட்டு பேசுங்க. சொல்லுமா வசந்தா, சொல்லுமா. அப்பா, என் குடும்பத்தை ஆசீர்வாதம் பண்ணுங்கப்பா. தீர்க்காயுசா, தீர்க்க சுமங்கலித்துவமா, குறையில்லாத நிறையோடு நல்லா வாழுங்கம்மா. சொல்லுமா. அப்பா, நான் வந்து அங்க ஆசிரமத்துக்கு வந்து நிறைய பயணம் அடைஞ்சிருக்கிறேன்ப்பா. சரிடா கண்ணு, வாங்கியிருக்கிறேன்ப்பா. அப்புறம் அந்த புக்கை பார்த்தும் நிறைய பண்ணிருக்கேன். இன்னொன்னுப்பா, நீங்களும் அம்மாவும் கனவுல வந்தீங்கப்பா. வந்துட்டு நீங்க வந்து ஏதோ சொன்னீங்கப்பா, அது எனக்கு ஞாபகத்துல வரல. ஒரு குடுவையில வந்து தீர்த்த மாதிரி குடுத்தீங்க. அதை எடுத்துட்டு வந்து அப்புறம் அம்மா வந்து கோயில்கிட்ட இருந்தாங்க. கோயில்கிட்ட இருந்தப்போ எல்லாம் வந்து கோயில்கிட்ட சுத்தம் பண்றது அந்த மாதிரி வேலைங்க எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதுப்போ நான் குடுவை வந்து இடுப்புல வச்சிருந்தேன். அது கீழே வச்சுட்டு அதெல்லாம் சுத்தம் பண்ணேன். அதுக்கப்புறம் வீட்டுக்கு எடுத்துட்டு போறதா என்னன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கும்போது முழிச்சிட்டுங்கப்பா. அப்ப பாப்பா வந்து கோயம்புத்தூர்ல ஹாஸ்டல்ல விடாதீங்க அப்படின்னு சொன்னீங்க. நான் வந்து அவங்க அப்பா அங்க இருக்கிறதுனால அங்கேயே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல்ல சேர்த்து அங்கேயே காலேஜ் படிக்கிறப்ப பாப்பா ஃப்ரீயா சீட்டு கிடைச்சிருக்கு. இப்ப வந்து அவங்க அப்பா வந்து பிரச்சனை பண்ணிட்டு நானும் பேசுறது இல்ல, அங்கவும் போக முடியலப்பா என்னால. பாப்பாவுக்கு வந்து ரேவதி நட்சத்திரம்ப்பா. சரி. இப்போ என்னன்றாங்கன்னா, பாப்பா வந்து லவ் மேரேஜ் பண்ணிட்டு போயிடுவா, அவளுக்கு படிப்பை முடிக்க மாட்டா, அவளுக்கு கல்யாணம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்றாங்கப்பா. ஜாதகம் பார்த்ததுல. என்ன வயசு அவளுக்கு? இப்ப 19 வயசு ஆகுதுங்கப்பா. அப்பா, அவகிட்ட அது மாதிரி ஏதாவது தெரிஞ்சுதா? அவ ஒரு பையனை லவ் பண்ணிட்டு இருந்தாப்பா இங்க படிச்சுட்டு இருக்கும்போது. அது வந்து காலேஜ் கேட்கறதுக்கு முன்னாடிதான் எனக்கு தெரிஞ்சது. இங்க இருந்தா ஏதாவது பிரச்சனை ஆயிடும் அப்படின்னு தான் கோயம்புத்தூர்ல சேர்த்து விட்டுட்டேன். அதுதான்ப்பா எனக்கு இப்போ கல்யாணம் பண்றதா இல்ல அவ படிப்பு முடிக்குவாளா அப்படின்றது ஒரு சந்தேகமா பயமாவும் இருக்கு. கல்யாணம் பண்ணாத. சரிங்கப்பா. படிப்பை முடிக்கட்டும். சரிங்கப்பா. அவளுக்கு சுக்கிர தசை நடந்துகிட்டு இருக்கு. சரிங்கப்பா. நீ என்ன பண்ணி கல்யாணம் பண்ணி வச்சாலும் அது பிரச்சனையா தான் இருக்கும். சரிங்கப்பா. 25 வயதுக்குள்ள யார் சொன்னாலும் திருமணம் செய்யாதமா. சரிப்பா. அவ லவ் பண்ணிட்டு எங்க போக மாட்டாதானப்பா? நிச்சயமா நீயா போகணும்னு நினைக்கிறியா என்ன? இல்லப்பா. அவ்வளவுதான். யார் எதை அதிகமாக நினைக்கின்றீர்களோ அதுவே நடக்கும். அப்படியே மாறிடுவீங்கன்னு நான் பலமுறை சொல்லியிருக்கேன்டா கண்ணா. ஆமாப்பா. சிங் மந்திரம் தான் உனக்கு இருக்க. எதுக்கு பயப்படுற?
சரிங்கப்பா. அத பத்தி நீ கவலைப்படாத. ஆனா சுக்கிரதசைங்கிறது இல்லம்மா, அவளுக்கு நட்சத்திரம் வந்து புதன். சரிங்கப்பா. ரேவதி நட்சத்திரம். ஆமாங்கப்பா. அவளுக்கு நடக்கிறது சுக்கிரதசை. சரிங்கப்பா. அந்த காதலுக்கு வாய்ப்பு இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், இருக்கு. சரிங்கப்பா. ஆனா காதல் கல்யாணம் நடக்குமான்னா இல்ல. சரிங்கப்பா. இங்கதான் நீ புரிஞ்சுக்கணும். நாங்க பண்ற கல்யாணம் தான் அவ பண்ணிக்குவாப்பா? அதை தான் பண்ணணும், நீ கவலைப்படாத, அதான் நடக்கும். சரிங்கப்பா. சரிங்கப்பா. புரியுதா? சரிங்கப்பா. நம்ம நினைக்கிறதேமா இந்த மனசு இருக்கு பாரு, ஆமாங்க. இதுல ஊடுருவுறோம்னு வச்சுக்கோ, என்ன நம்ம உறுதியா ஊடுருவுறோமோ அதுதான் பிரதிபலிக்கும். சரிங்கப்பா. இதயத்துக்கும் கண்ணாடிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, ஞாபகம் வச்சுக்கோ. சரிங்கப்பா. அந்த இதயங்கிறது நம்ம நினைக்கிற நினைப்பு. எப்படி நம்ம முகத்தை பார்த்தா எதை பார்க்குதோ அதை தான் அந்த கண்ணாடி காட்டும். இதுதான் பிரச்சனை. ஒவ்வொருத்தரும் இதயத்துல மனசுல ஆழ் மனசுல கெட்டதையே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்ணாடி எதை காட்டுதோ அது கெட்டதை தான் காட்டும். நல்லா புரிஞ்சுக்கணும் நான் சொல்றத. அப்ப இதயத்தை போல உனக்கு காட்டக்கூடியது எதுவும் கிடையாது. என் பொண்ணு லவ் பண்ணிடுவாளோ ஓடிடுவாளோ இல்லைன்னா கண்ணாடி ஓடுவாள் லவ் பண்ணுவான்னு தான் சொல்லும். ஆடா அது நடக்காது, சாமி சொல்லிட்டாரு பாத்துக்கலாம், அது என்ன நடக்குதோ பாத்துக்கலாம், நீ பாரு, அதை தான் கண்ணாடி காட்டும். அவ்வளவுதான். சிங் மந்திரத்தை படி, ஒன்னும் பிரச்சனை இல்லை. நல்ல குழந்தைய நம்மளே கெடுக்க வேண்டாம். நீங்க அதை நல்லா கண்காணிச்சிங்க, அவ்வளவுதான், பயப்பட வேண்டாம். நீ ஒரு முறை நேர்ல வந்து பாத்துறா கண்ணு. உனக்கு எப்படி இருக்குதோ அதை வந்து பாரு. அவ்வளவுதான், அதை பண்ணு, வேற ஒண்ணும் வேண்டாம். அதுவும் ஒரு முறை பாத்துருவோம், ஒன்னும் பிரச்சனை இல்லை, பாத்துருவோம்டா கண்ணா. நல்லதும்மா. சுவாமிஜி, அதாவது எண்ணம் அது திண்ணமானால் மந்திரம் கூட ஜபிக்க தேவையில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போல்லாம் புரியல சுவாமிஜி. ஆனா நீங்க ரொம்ப சிம்பிளா இதயம் கண்ணாடி அதை வச்சு ஒரு அழகான ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தீங்க சுவாமிஜி. நம்ம கண்ணால பாக்குறது இந்த மிரர்ல இருந்து எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுதோ அதே மாதிரிதான் இதயத்தில் நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள், அந்த நினைவுகள் தான் நம் வாழ்வில் பிரதிபலிக்கும் அப்படின்னு சொன்னீங்க. பாத்தீங்களா? கோடானு கோடி நன்றிகள் சொல்லியே ஆகணும் சுவாமிஜி. நேர்கள் இணைப்புல இருக்காங்க, பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், யாரு பேசுறீங்க? வணக்கம், பேர் சொல்லுங்க, யார் பேசுறீங்க? ஜெயமணிங்க. உங்க வயதுமா? எனக்கு 63 வயசு. ஓகேமா, சொல்லிட்டு பேசுங்க. சொல்லுங்கம்மா ஜெயமணி அம்மா, சொல்லுங்க. சாமிஜி, எனக்கு தெரியுதுங்களா சாமிஜி? தெரியலையம்மா. நாங்க கர்நாடகாவுக்கு வந்துட்டு இருந்தோம் சாமி. சரி சரிம்மா. ஜனவரி 2ஆம் தேதி அங்க வந்துருந்தோங்க சாமிஜி. சரிம்மா. 3ஆம் தேதி அவர் இறந்துட்டாரு. 3ஆம் தேதி அவர் இறந்துட்டாருங்க சாமி. எப்படிமா? அவர் வண்டி போயிட்டு இருந்தாரு. நான் லட்சுமி அம்மா கூட வருவேன், முன்னாடிதான் உட்காந்து தரிசனம் வாங்குது சாமிஜி. ஞாபகம் வருதுங்களா உங்களுக்கு? எனக்கு பார்த்தாதான் புரியும். லட்சுமி அம்மா கூட தான் வருவேங்க சாமி, ஆவடியில இருந்து வருவேன். சரி சரி சரி. எல்லாம் இதுக்கும் வந்திருக்கிறேங்க சாமி. சரிம்மா. அவரு மங்கள ரச்சாந்திக்கு தீபம் வாங்குறது கூட 2 பேரும் தான் வந்துங்க சாமிஜி. சரி, என்ன ஆச்சுமா? அவர் வண்டிக்கு போயிட்டு இருந்தாருங்க. அப்புறம் நான் உங்ககிட்ட 2ஆம் தேதி வந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்து சாயந்தரம் வந்துட்டேங்க. அடுத்த நாள் சனிக்கிழமை அவரு காலையில எப்பவும் போல வண்டி, லோக்கல் வண்டி மாதிரி போவாருங்க சாமிஜி. அப்புறம் போயிட்டு நானும் ஊருக்கு வர்றதுக்கு, இங்க திருப்பூர் வர்றதுக்கு நானு மத்தியானம் கிளம்பிட்டேன். சரி. அப்புறம் 2-3 டைம் என்கிட்ட பேசினாரு, எப்ப ஊருக்கு வர்றதுனால பேசுவார், நான் திருப்பூர் வர்றதுக்கு வந்துட்டேங்க. சரி. அப்புறம் அவரு வண்டியில போயிட்டு இருந்திருக்கிறப்ப வாந்தி எடுத்திருக்கிறாரு சாமிஜியோட. எத்தனை மணிக்குங்கிறது எனக்கு வந்து கரெக்டா தெரியல. ஒரு பையன் போயிருக்கிறான். ஒரு 6:30 7:30 7:45 நடந்திருக்குதுங்க சாமிஜி. வேற எதுவும் அடியெல்லாம் படல, வெறும் வாந்தி எடுத்தாரு, அவ்வளவுதான். மத்தியானம் வந்து தயிர் சாப்பாடு, இந்த சுக்குட்டி காய் இது மாதிரி கொடுத்துட்டு தான் வீட்டுல இருந்து சாப்பாடு அவர் கொடுத்துட்டு தான் நான் 1:30 மணி 2:30 மணிக்கு ட்ரெயின் ஏறி இருக்கிறேன். என்கிட்ட 12:00 ஒருக்கா பேசினாரு. முன்னாடி திரும்பி ஒரு ஆட்டோல் வரப்ப எனக்கு கூப்பிட்டாரு. நான் வந்து இருப்பா போய் ட்ரெயின் ஏறிட்டு நான் கூப்பிடுறேன்னு சொன்னேன். அப்புறம் நான் ஆவடியில இருந்து அங்க சென்ட்ரலுக்கு ட்ரெயின் ஏறினேன்னு நானே மறுபடியும் கூப்பிட்டு பேசினேன். ரூம்ல தான் இருக்கிறேன், ஆபீஸ் ரூம்ல தான் இருக்கிறேன்னு சொன்னாருங்க. அப்புறம் மறுபடியும் திரும்பி 2:45 அவரே கூப்பிட்டாரு. நான் எனக்கு வந்து புக் பண்ணாது வந்தேங்களாங்க சாமிஜி, அதனால இடம் கிடைச்சதா உட்காந்தியான்னு எவ்வளவு நேரம் பேசினாரு. 2:45 தான் கடைசியே பேசினேன். சாப்பிட்டீங்களான்னு இல்லை, இனிதான் சாப்பிடணும்னுப்பான்னு சொன்னாரு.
எல்லாம் எதுக்கு வந்திருக்குங்க சாமிஜி. நான் வராதே இல்ல, ஆசிரமத்துக்கு நான் வராது. எல்லா பூஜை எல்லாம் இது கலந்துருக்கிறேன். அவர் ஜாதகம் எல்லாம் கொண்டு வச்சு பூஜை பண்ணி இருக்கிறேன். பையனோட ஜாதகம் எல்லாம் அங்க பாத்துருக்கிறேன். பரிகாரம் எல்லாம் பண்ணி இருக்கிறேன். அவர் அடிக்கடி கூட்டிட்டு வந்திருக்கிறேன் சாமிஜி. வருத்தப்படாதீங்க. அது அது ஹார்ட் அட்டாக் மாதிரி தான் தெரியுது. நீங்க சொல்றது முதல்ல அது மாதிரி எதுவும் அவருக்கு நோய் மாதிரி எதுவும் கண்டுபிடிக்கலையா? இல்லைங்க, முதல்ல ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்குதுங்க. அத கவனிக்கலையா நீங்க? இல்லைங்க, கவனிச்சு ஸ்டெட் வச்சிருக்கிறேங்க சாமிஜி. அப்புறம் அது இப்ப 9வது வருஷம் வச்சுக்கோங்க. 8 வருஷம் முடிஞ்சு 9வது வருஷம். அது ஜனவரி 1ஆம் தேதி தான் வந்துச்சுங்க. அப்ப வந்தப்பமே சரி. அப்புறம் இப்ப உங்ககிட்ட ஒரு தடவை இந்த வேதன் டிவியில பேசுறப்ப உங்ககிட்ட அவரே பேசினாருங்க சாமிஜி. கால் கிடைச்சு பேசி, அப்புறம் நீங்க அவரு இது மாதிரி சிவனுக்கு பால் கொண்டு கொடுப்பா, அப்புறம் புதன்கிழமை பால் அபிஷேகத்துக்கு வாங்கி கொண்டு கொடுன்னு அவர் பேசி நீங்க சொன்னதெல்லாம் செஞ்சுட்டு இருந்தாரு. நம்ம மந்திரம் மட்டும் படிக்கலாம். ஆனா எல்லா புதன்கிழமையும் பால் வாங்கி போயிடுவாரு சாமி. மந்திரம் மட்டும் படிக்கல. சரி, அதுக்காக நம்ம அதை ஒன்னும் எதையும் எடுத்து சொல்ல முடியாது கண்ணா. இது அதை நம்ம கவனிக்காம இருந்திருப்பீங்களோன்னு தான் எனக்கு ஏற்படுற சந்தேகம். நம்பர் 1. இல்ல அவரு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம்னு அவரே முடிவு கட்டிக்கிட்டாரா என்னன்னு தெரியல. இன்னைக்கு கூடதான் ரொம்ப ரொம்ப ஆழ்ந்த பக்தர் ஒரு பெங்களூர்ல இன்னைக்கு நேற்றைக்கு அந்த மாதிரிதான் நடந்தது. இத்தனைக்கும் சின்ன பிள்ளை, உள்ளத்துல இருக்கிற பிள்ளைகள் தான் எல்லாமே திடீர்னு கேட்காத கொள்ளாத எல்லாம் செய்யறதுனால வரக்கூடிய விளைவுகளும் சிலது இருக்கு. என்ன பண்ண முடியும்? ஒண்ணு. ஆனா அந்த ஆத்மா சாந்தி அடையறதுக்கான எதுவோ அதை நான் செய்யறேன்டா கண்ணா, நீ கவலைப்படாத. நீ கவலைப்படாதம்மா. இந்த முறை வரும்போது நான் பாக்குறேம்மா, நேர்லயே பாக்குறேம்மா. அதெல்லாம் நான் பாக்குறது இல்லம்மா. அதெல்லாம் நான் பாக்குறது இல்ல. உண்மையான சித்தாந்தம் தழுவிய கோயில்ல அதெல்லாம் பார்க்க மாட்டாங்கம்மா. நீ அதெல்லாம் கவலைப்படாதம்மா. நீ கவலைப்படாதம்மா. கவலைப்படுறதுனால ஒரு இதுவும் இருக்க போறது இல்லை. இனி என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம். புரியுது புரியுது புரியுது. கூட்டிட்டு உங்களுக்கு ஜாதகம் பண்ண, நானும் சின்ன பையன் தான் கூட்டு ஜாதகம் பார்த்தோம். அவரும் வந்திருந்தாரு. சரி, எனக்கு சரியா நினைவுக்கு வர மாட்டேங்குதுமா. டாலர் எல்லாம் வாங்கி போட்டுருந்துங்க சாமிஜி. சரி சரி சரி. 50 வயசுக்குள்ள டாலர் புக் படிக்கிறது கூட வராதுங்க சாமிஜி. இருந்தாலும் எல்லாமே வாங்கி வச்சிருக்கிறேன். சரி சரி சரி. மங்களத்தை வந்து தீபம் எல்லாம் பத்து வச்சு அப்படி வழிபாடெல்லாம் பண்ணுங்க சாமிஜி. சரி சரி. போதிட்டு வரலிங்கும் வாங்கி. அந்த மந்திரத்தை எல்லாம் படிச்சுக்கிட்டு இருந்தியாம்மா? இல்ல படிப்பேங்க சாமிஜி. எனக்கு ஒரு அளவுக்கு தான் படிக்கிறப்பாரு. இருந்தாலும் அது எனக்கு. சரி, நீ ஒரு முறை நேர்ல வாடா கண்ணு. நான் நேர்ல வா, என்ன பண்ணலாம் நம்ம முடிவு பண்ணலாம். வாடா கண்ணா. இப்ப பையன் ஒரு பக்கம் இருக்கிறானா, திருப்பூர்ல இருக்கிறேங்க சாமிஜி. இல்ல அது எல்லாம் உனக்கு எல்லா வேலையும் முடிச்சிட்டு நீ ஒரு முறை வந்து பாருமா பாருமா. நான் எவ்வளவு நாள் கழிச்சு வரலாங்க சாமிஜி? அப்படிலாம் இல்ல, நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல. நான் தான் சொன்னேன்மா, நான் அதெல்லாம் பாக்குறது இல்ல. நீ எப்போ வேணாலும் வாமா. சரிங்க சாமி. நல்லதுமா. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. உங்க பெயர் சொல்லுங்கம்மா. ஹலோ அம்மா, பெயர் சொல்லுங்க. இணைப்புல இருக்கீங்க அம்மா, இணைப்புல இருக்கீங்க. பெயர் சொல்லுங்க. நெய்வேலியில இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்கம்மா, உங்க வயதுமா? என் வயது 52. சாமி பேசுங்கம்மா. சுவாமிஜி வணக்கம் சாமி. சொல்லுமா. வணக்கம்மா. என் பாப்பாவுக்கு 27 வயசாகுது. நான் கல்யாணம் நடக்கல சாமி. சரி. ரொம்ப கஷ்டத்துலதான் இருக்கோம். 20 வருஷமா உங்களை பாத்துக்கிட்டு இருக்கேன். சரி, என்ன பாக்குறதுனாலே கஷ்டம் வந்துருச்சா? இல்லம்மா, 20 வருஷமா பாத்துட்டு இருக்கிற அதனால கஷ்டம் வந்துச்சான்ற. இல்ல சாமி, அதனால நாங்க எல்லா கஷ்டத்துல மீண்டும் மீண்டும் உயிர் போவாங்க, மீண்டும் மீண்டும் வந்துட்டு இருக்கோம். அத சொல்றியா? முதல்ல பக்தின்னு எனக்கு இப்படிதான் முன்னாடி அந்த அம்மா பாவம். அது என்ன ஒரு சூழ்நிலை, அந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்படும். சொல்லுமா, என்ன பொண்ணோட பேர் என்ன? பொண்ணோட பேரு செல்வப்பிரியா சாமி. செல்வப்பிரியா. சரிம்மா. செல்வப்பிரியா. நான் உடம்பு சரியில்லைனா கூட உங்களை தொட்டு மேல இந்த கண்ணு ரொம்ப முடியாம போயிட்டு உங்களை தொட்டு கண்ணுல வச்சுப்போம். அதுக்கு உடனே நிவாரணம் கிடைக்கும் எங்களுக்கு. அது மாதிரிலாம் நடக்குது சாமி. அது மாதிரிலாம் கண்டிப்பா. பிள்ளைங்களுக்கு ஒரு ஜுரம்னா கூட உடனே உங்களை தொட்டு வைப்போம். அது உடனே நல்லா ஆகும். கண்டிப்பா. இப்ப என்ன கேக்குறீங்கம்மா?
இப்ப வந்து 27 வயசு ஆகுது சாமி. இன்னும் கல்யாணம் முடிய மாட்டாங்குது. சரி. வீடும் சொந்த வீடு இருந்துச்சு, அதையும் வித்துட்டு நாங்க கல்யாணம் பண்ணலான்னு பார்த்தா அந்த காசும் கொஞ்சம் செலவாகுது. வீடும் வாங்க முடியல, கல்யாணமும் நடக்க மாட்டாங்குது சாமி. உங்க கணவர் என்ன பண்றார்? அவரு இந்த என்எல்சில சொசைட்டில இருக்காங்க. ஆனா குடிப்பழக்கம் இருக்கு. என்னம்மா? குடிப்பழக்கம் இருக்கு சாமி. நான் சொல்றதுக்கு முன்னாடியே நீ முந்தின இந்த ஆள் எங்க கேட்டு போறாரு. இல்லம்மா, அது விசாரிச்சா வெளியில இருந்து பொண்ணு பார்க்க வரவங்க விசாரிச்சா சொல்றவங்களுடைய தகவல் சரியா இல்ல. புரியுதா? இது போகட்டும். பாப்பா எப்ப ஃப்ரீயா இருக்காலும் நம்ம கோயில்ல சதாசிவர் இருக்கு தெரியுமா? அஸ்தீக சித்தர் சதாசிவர்னு முன்னாடி இருக்கும். அதுல ஒரு 3 செவ்வாய்க்கிழமை 11 நெய் தீபம் போட்டு ஓம் அஸ்தீக சித்தா ரட்சிப்பாயின்னு 11 முறை அந்த சிவனை சுத்தி வந்தால் கல்யாணத்துக்கான வாய்ப்பு வந்துடும். இந்த வருடம் நடக்கும். நீங்க பணத்தை சேர்த்து வச்சுக்கோங்க. இந்த வருடம் நீங்க பாத்தீங்கன்னாலே முடிஞ்சு போயிடும். கவலைப்படாதீங்க. 12ஆம் மாதத்துக்குள்ள இதை செய்தா அதை போன்ல தொடர்பு கொண்டு கோயில்ல கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க, என்ன பண்ணணும்ன்றத சொல்லுவாங்க. அதை செய்தா கண்ணா போதும், வேற எதுவும் வேண்டாம். எதை பத்தியும் பயப்பட வேணாம், கல்யாணம் ஆயிடும். சரிங்க சாமி. வீடும் அமையல சாமி. வீடும் ஏதாவது அமையுங்களா? நாங்க சொந்த வீட்டுல இல்ல, இப்ப வாடகைக்கு தான் இருக்கோம். வீடா? வாடகைக்கு தான் இருக்கோம் சாமி. கல்யாணம் முடிஞ்சிடுச்சா? இல்ல சாமி, ரெண்டுமே நடக்கல. எதுவுமே நடக்கல. முதல்ல ஒண்ணு முடிடா கண்ணா. கல்யாணத்துக்கே பெரிய செலவு. இன்னும் நீ வீட்டை வேற வாங்கிட்டு ரெண்டும் கிடைச்சிரும்னு சொன்னா நான் பேங்க் வச்சு நடத்தலையாடா கண்ணா? சரிங்க சாமி. சரிங்க சாமி. என்னம்மா இது? முதல்ல அவளுக்கு கல்யாணம் முடிட்டேன்டா கண்ணு. சரிங்க சாமி. நல்லபடியா நடக்கட்டும், அப்புறமா வீடை பத்தி யோசிப்போம். இதுதான் யதார்த்தம். புரியுதா? சரிங்க சாமி. நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். ஆத்மசங்கமம். யாரு பேசுறீங்க? ஹலோ. வணக்கம் அம்மா, உங்க பெயர் என்ன? சுமதி, ஆலப்பாக்கத்துல இருந்து பேசுறேன். ஓகே அம்மா, உங்க வயது சொல்லுங்க. என் வயது வந்து 38. ஓகேம்மா, சுவாமிஜிட்ட பேசுங்க. சொல்லுடா கண்ணா. சாமிஜி வணக்கம். சாமிஜி வணக்கம். என் பொண்ணுக்காக கேட்கணும் சாமிஜி. பொண்ணோட பேர் என்னம்மா? ஜோதிலட்சுமி. ஜோதிலட்சுமியா? சரி, வயசு என்னம்மா? வயசு 18 ஆகுது. சரிம்மா, சொல்லுமா. அதுக்கு இந்த பல்லு சம்பந்தப்பட்ட பிரச்சனை எல்லாம் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. என்ன பண்ணுதுமா? கொட்டை அந்த மாதிரி சின்ன வயசுல இருந்தே ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டே இருக்கும், ஆனாலும் சரியாக மாட்டேங்குது. கோபம் ஜாஸ்தியா வருது அவளுக்கு. சொல்றத கேக்குறான், ஆனா கொஞ்சம் எதிர்த்து பேசுறான். வயசுக்கு வந்ததுல இருந்து அந்த மாதவிடாய் கரெக்டா வருது அவளுக்கு? அது கரெக்டா அந்த 5 நாளைக்கு முன்னாடி குளிச்சிடுறான். சரி சரிம்மா. அவ சாப்பாட்டுல என்னென்ன தொடர்ந்து சாப்பிடுறான்னு ஏதாவது தெரியுமா? டெய்லி சாப்பிடுறதோ அல்லது வாரத்துல 4 நாள் சாப்பிடுறதோ ஏதாவது இருக்கா? இல்ல, ஸ்வீட் ரொம்ப சாப்பிட மாட்டான். ஆனா இந்த காலேஜுக்கு போகும்போது சாப்பிடாம போயிடுறாங்க. வேற எது? காலையில சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க. 11 மணிக்கு அந்த மாதிரி தான் சாப்பிடுறாங்க காலேஜுக்கு போக. இல்ல அதுக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல. அது சுத்தத்தினுடைய தன்மையும் வயிற்றுல கொஞ்சம் லைட்டா அல்சர் புண்ணு மாதிரி இருக்கும். வாயில ஸ்மெல் வருது, பேசும்போதே வாய் அது இருக்கும். அதை நம்ம இந்த நேர அலைவரிசையில சொல்லிட முடியாது. அதை அழைச்சிட்டு பார்த்து உடனே சரி பண்ணுங்க. பல்லு அப்பப்போ பிரச்சனை பண்ணுதுன்னா இளநரை வரும், முட்டி வலி, கை கால் வலி எல்லாம் கொடுக்க ஆரம்பிக்கும். அதனால அதை ஆரம்பத்திலே பார்த்து சரி பண்ணிக்கோங்க. நல்லதுமா. அழைப்பிற்கு நன்றி. வணக்கம். ஆத்மசங்கமம். யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, பெயர் சொல்லுங்க. யார் பேசுறீங்க? அபிராமி பேசுறேன் மேம். ஓகே அபிமா, உங்க வயது சொல்லுங்க. என் வயது 32ங்க மேம். ஓகே, சுவாமிஜிட்ட பேசுங்க. ரொம்ப நன்றி. அபிராமி அம்மா சொல்லுங்க. அப்பா வணக்கம்ப்பா. வணக்கம்டா கண்ணா. அப்பா உங்க இதுல இருந்து மிகப்பெரிய பலன்கள் நாங்க அடைஞ்சிருக்கோங்கப்பா. ரொம்ப ஆரம்ப காலகட்டத்துல இருந்து யோகா பஞ்சாட்சரம் பிளஸ் அக்காக்கு ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்கும்போது குழந்தை பிறந்தது உங்க மந்திரத்து மூலியமா. அதே மாதிரி அப்பாக்கு ஆபரேஷன் இந்த சிங் மந்திரம் பிளஸ் விக்ரமாயா. இது மூலியமா நாங்க மிகப்பெரிய பலன்கள் எங்க வாழ்க்கையில அடைஞ்சிருக்கோம்ப்பா. கண்ணா, இன்னைக்கும் பலனடையணும் தான் இந்த போஜீஸ்வரர் நான் கொடுத்து
சரிங்கப்பா. எவ்வளவு பேர் மனசு சந்தோஷமா இருக்குதுன்ற சொல்லதை கேட்கும் பொழுது நமக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. கண்டிப்பா. புத்தகங்களும் அப்படிதான். ஒவ்வொரு புத்தகங்களும் பயணிக்கும் போது இப்ப இந்த நிகழ்வுலயே சொன்னாங்க பாருமா, அது அது அதுதானடா என்னோட நோக்கமே. சொல்லுடா கண்ணா. கண்டிப்பாப்பா. இப்ப நான் கேக்குறது என்னப்பா, அந்த அப்பாக்கு வந்துட்டுப்பா ஏற்கனவே வந்து ஹார்ட் ஆபரேஷன் பண்ணிருந்தோம். அப்பா இப்ப நலமா இருக்காங்க. ஆனா இருந்துட்டாலும் ஒரு 3 மாச லெவல்ல வந்து அப்பாக்கு வந்து வாய்ப்புண் வந்து குறையவே மாட்டேங்குதுப்பா. நானும் அதுக்கான சரியான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டே இருக்கோம். ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அந்த டேப்லெட் சாப்பிடுற வரைக்கும் கியூர் ஆகுதுப்பா. அதுக்கப்புறம் திரும்பிய ரொட்டீனா அந்த வாய்ப்புண் வந்து அதிகப்படுத்திக்கிட்டே தான்ப்பா இருக்கு. அது எதனாலங்கிறது எனக்கும் தெரியல. சரி, அதனால நான் வந்து புக்கும் எடுத்து பார்த்தேன்ப்பா. புக் எடுத்து பார்க்கும்போது என் குடும்பத்துல மருத்துவ செலவுங்கிறது அதிகமா வந்துட்டே இருக்கு, அப்பாவுக்கும் இந்த மாதிரி வருதுங்கும் போது அதுல என்ன வந்துச்சுன்னா, குடும்ப பிரச்சனையை பற்றி கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வந்து சூனிய வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா, அது இல்ல, கண்பட்டு டிஸ்டியே காரணம் அப்படின்னு சொல்லி எனக்கு வந்துருந்துச்சுப்பா. சரிம்மா. அதனால இப்ப அப்பாவுக்கு வாய்ப்புன்னு பாத்துட்டு இருக்கோம். புக்ல இந்த மாதிரி வந்துருந்துச்சு. இதுக்கு என்ன பண்ணணும்ப்பா? அதிமேதஸ் தைலம்னு ஒண்ணு இருக்குடா கண்ணா. சரிங்கப்பா. அதிமேதஸ் தைலம். அதிமேதஸ் தைலம். ஆமா, அது வந்து நாட்டு மருந்து கடையில கிடைக்கும். சரிங்கப்பா. ஒரு கிளாஸ்ல சரிங்கப்பா தண்ணி ஃபுல்லா எடுத்துட்டு சரிங்கப்பா 2 ஸ்பூன் அந்த அதிமேதஸ் தைலம் போட்டு வாய் கொப்பளிக்கணும். உள்ள முழுங்க கூடாது. சரிங்கப்பா. வாய் கொப்பளிச்சு ஒரு நாளைக்கு 4 முறை சரிங்கப்பா வாய் கொப்பளிச்சு துப்பிட சொல்றா கண்ணா. சரிங்கப்பா. அதே மாதிரி குங்குளிய வெண்ணெய் அப்படின்னு இருக்கும். சரிங்கப்பா. அந்த வெண்ணெய் வந்து வெண்ணெய் மாதிரியே இருக்கும். அந்த வெண்ணெயை வந்து 1 ஸ்பூன் மீடியமான ஸ்பூன்ல சரிங்கப்பா சாப்பிட்ட உடனே 3 வேளைக்கும் ஒரு ஸ்பூன் சாப்பிட சொல்றா கண்ணா. சரிங்கப்பா. குங்குளிய வெண்ணெய் அதிமேதஸ் தைலம் வாய் கொப்பளிக்க முழுங்க கூடாது, வாய் கொப்பளிக்கணும். ஓகேங்கப்பா. அது நல்லா ஒரு நாளைக்கு 4-5 முறை கொப்பளிக்க சொல்றாங்கன்னா அந்த புண்ணு வராது. சரிங்கப்பா. அந்த வெண்ணெய் வந்து நாட்டு மருந்து கடையிலே கிடைக்குமா? கிடைக்கும். குங்குளிய வெண்ணெய். பூங்குளிய வெண்ணெய். குங்குளிய இல்ல, குங்குளிய வெண்ணெய். சரிங்கப்பா. சரி. அந்த வெண்ணெய் வந்து எப்படிப்பா பயன்படுத்தணும்? சாப்பிட்டதுக்கு அப்புறம் மீடியமான ஸ்பூன்ல சாப்பிட்டதுக்கு அப்புறம் அப்படியே எடுத்து சாப்பிடலாம், இல்ல வெறும் வயித்துல சாப்பிடறதுக்கு முன்னாடியும் சாப்பிடலாம். சரிங்கப்பா. எந்த மருந்து வேணாலும் ரெகுலர் மருந்து சாப்பிட்டுடும், எதையும் நிறுத்த வேணாம். இதுக்கு அதுக்கு சம்பந்தம் இருக்காது. சரிங்கப்பா. சரி, அதுலயே குறைஞ்சிருந்தாக்கண்ணா. சரிங்கப்பா. இந்த டிஸ்டிக்ங்கிறது நான் என்னப்பா பண்றது? டிஸ்டின்னு சொல்றாங்க. விக்ரமாயா இருக்குல்ல? என்னங்கப்பா? விக்ரமாயா இருக்குப்பா, வச்சிருக்கோம்ப்பா. அவ்வளவுதான். பூஜாரியில ஒண்ணு மாட்டிடு, இல்ல அப்பா எந்த ரூம்ல படுக்கிறாரோ சரிங்கப்பா அந்த ரூம் வெளியில ஒண்ணு மாட்டிடுங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிருச்சு. சரிங்கப்பா. சரிங்கப்பா. இல்லன்னா நான் திருஷ்டின்னு சொல்லி ஒரு 5 லட்சம் ரூபாய், 5000 ரூபாய், 10,000 ரூபாய் மீட்டர் போடணும். இல்லப்பா, உங்களுக்கு என்ன சொல்ற, இது நாள் வரைக்கும் உங்களுக்கு மீறி எதுவுமே செஞ்சது இல்லை. ஏன்னா 60ஆம் கல்யாணம் பண்ணணும் ரொம்ப ஆசையா இருந்தப்ப உங்க பிளெஸிங் மூலியமா அது நடந்துச்சு. அதனால நம்ம வீட்டுல திருப்பி அது பண்ணணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன்டா கண்ணா. நீ ஒரு விக்ரமாயா அங்க மாட்டிட்டு டெய்லி பூஜை பண்ணிட்டு இந்த குங்குளிய வண்ணியும் அதிமேதஸ் தைலமும் கொடுங்க, சரியா போயிடும். சரிங்கப்பா. சரிங்கப்பா. ஓகே. உங்க ஆசீர்வாதம் கண்டிப்பா எனக்கு வேணும். குறையில்லாத நிறையோடு நீ கேட்ட பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து நல்லா இருறா கண்ணு. சரிங்கப்பா. ரொம்ப நன்றிங்க. நல்லதும்மா. அழைப்பிற்கு நன்றிமா. ரொம்ப எளிமையான வைத்தியம் சொல்லிட்டீங்க சார். ஆமா, அதான் சொல்ல வந்தேன் ஐயா. அதாவது சின்ன பிரச்சனைக்கு பெரிய தீர்வுகள், இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லுகின்ற இந்த காலகட்டத்தில் கூட பெரிய பிரச்சனைக்கு ஒண்ணுமே இல்லடா கண்ணு, இதை செய்ய போதும் தானா சரியாயிடும்னு கொப்புளிங்க, ஒன்னும் சாப்பிடுங்க, இல்ல சுவாமிஜியின் தனித்துவம். அது அந்த பைபாஸ் பண்ணும் பொழுது அந்த காலில் இருந்து நரம்பு வெயின் எடுத்திருப்பாங்க, அதில் சில ரியாக்ஷன் இருக்கு ஐயா. அதனால அதை டக்குன்னு சொல்ல முடியுது. அதுதான், வேற ஒன்றும் இல்லை. இது அவருக்கு வந்து அந்த பயம், சாப்பாடு முறைகள் மாற்றம் திடீர்னு எல்லாம் இருந்திருக்கும். அதனால வரக்கூடியது டக்குன்னு சொல்ல முடியுது. உங்க வயதையா? 18. ஓகே, சமைச்சிட்டு பேசுங்க. ஹலோ, நான் கரூர்ல இருந்து பேசுறேங்க சுவாமி. சொல்லுங்க தம்பி. ராசி மேஷம், அஸ்வினிங்க சுவாமி. சரிங்க தம்பி. நான் இந்த வருஷம் நீட்டுக்காக படிச்சுட்டு இருக்கேங்க சுவாமி. கால்நடை மருத்துவம் கிடைக்குமா கிடைக்காதுங்களா? கிடைக்கும், கண்டிப்பா கிடைக்குங்களா? டேய் கண்ணா, கிடைக்கும்னு சொன்ன பிறகு கண்டிப்பா கிடைக்கும்னா நீ படிக்கிறது எனக்கு எப்படி தெரியும்? சரி சரிங்க சுவாமி, என்னால முடிஞ்ச அளவு நான் முயற்சி செய்யறேன். அதுக்கு இல்ல இல்ல, இந்த நிகழ்ச்சியை பார்த்து நிந்தியா? ஆமாங்க சுவாமி. நான் ஒண்ணு சொன்னேன் தெரியுமா, கண்ணாடிக்கும் இருதயத்துக்கும் உள்ள ஒற்றுமை. அதை மட்டும் நீ கவனிக்கலையா? இந்த பாரு கண்ணா, லைனு கிடைக்குதுன்னாலே அவன் வெற்றி பெறக்கூடியது பெரிதளவுல இருக்கிறவங்களுக்கு தான் கிடைக்கும்.
சரி சரிங்க சுவாமி. நம்பர் 1, உன்ன மாதிரி பிள்ளைங்க கேள்விக்குறியோட படிக்காதீங்க, சரிங்க. ஆச்சரியக்குரிய வச்சுக்கிட்டு படிங்க. சரிங்க சுவாமி. நம்ம இதை சக்சஸ் பண்ணி தான் தீரணும் நீ குறிக்கோள் வச்சுட்டினா அஸ்வினி நட்சத்திரமும் வேலை செய்யாது, மேஷராசியும் வேலை செய்யாது. சரி சரிங்க சுவாமி. புரியுதா? சுக்கிர தசை நடக்குது, படிப்புல மட்டும் கவனம் செலுத்தினா சக்சஸ் பண்றுவேன். கண்டிப்பாங்க சுவாமி. அது பரவாயில்ல, மற்றது இதெல்லாம் இந்த சுக்கிர தசை பாஞ்சினா அதுக்கு கம்பெனி பொறுப்பல்ல. சரி சரிங்க சுவாமி. நல்லதுரா கண்ணு. இன்னும் ஒரே ஒரு சந்தேகம் சுவாமி. சொல்லுப்பா. என் இப்ப சுதன்ங்கிற பேர் இந்த எனக்கு நல்லா இருக்குங்களா இல்ல பேர் மாத்தணுங்களா எப்படிங்க சுவாமி? சுதன் வந்து நட்சத்திரப்படி தான் இருக்கு, ஆனா அது வந்து சுருக்கமான ஒரு பேரா இருக்கு. சரிங்க சுவாமி. ஆமா, சுதன் பின்னாடி ஒன்னு சேர்த்துக்கணும். அப்படிங்க, என்ன சேர்த்துலாங்க சுவாமி? உனக்கு ஏதாவது நெட்ல பாப்பீங்கல்ல, இப்பெல்லாம் சொன்னா உடனே போய் நெட்ல பாப்பீங்கல்ல. இல்லைங்க சுவாமி, அது உங்களுக்கு நீங்க சொன்னீங்கன்னா அதுக்கு ஏத்த மாதிரி வச்சு போனாங்க. அப்ப பேரே மாத்திரலாமா? சரிங்க சுவாமி. சுதேசவர்மன். சுதேசவர்மன். சரிங்க சுவாமி. நல்லது. இன்னும் ஒரே ஒரு கடைசி சந்தேகம் சுவாமி, இது மட்டும். என்னதுப்பா? இப்ப எங்க வீட்டுல அம்மா ஆடு மாடெல்லாம் வாங்கி பண்ணைய வைக்கலான் இருக்கிறாங்க சுவாமி. அம்மா பண்ணைய வைக்கலான் இருக்கிறாங்க. அது அம்மாவுக்கு பார்த்துட்டு தான் வைக்கலாமா வேணாமான்னு யோசிக்கணும். என் ராசிக்கு வைக்கலாமா வைக்க கூடாதாங்க சுவாமி? ஊர் ராசிக்கு நீயா போய் வைக்க போற? நீ டாக்டரை படுற, ஆட்டு மாடலாம் அப்புறம் டாக்டர் ஆன பிறகு பாத்துக்கலாம். இல்ல மச்சனை வாங்கி தரேன்னு சொல்லி சொன்னாங்க சுவாமி. அதான் விடுறீங்க, வாங்கிக்கங்கப்பா. சரிங்க சுவாமி. காசு கொடுத்து வாங்கினா தானே நம்ம எல்லாத்தையும் பார்க்கணும். சும்மா கொடுத்து போய் வேணான்னு சொல்லுவியா? இது நல்லா இருக்குன்னு பல்ல பிடிச்சி பாக்குற கதையா? வாங்கி போடு. சரிங்க சுவாமி. நல்லது. எங்க மச்சான் இன்னைக்குதான் உங்களோட புக்கு அவங்க மச்சான் வாங்கிட்டு வந்தாங்க சுவாமி. எங்க மச்சான் உங்களோட பக்தன் தான். சரி. நேர்ல பாத்துட்டு தான் லட்சகன் கூட நீங்க பேர் சொன்னதா சொன்னாங்க சுவாமி. எங்க மருமகனுக்கு சூப்பரா இருக்கும். எனக்கு பேர் சேர்த்தலாம். சுதனுக்கு பக்கத்துல வேற ஏதாவது சேர்த்தலாமாங்க சுவாமி? அது சுதன்னா அது ஒரு பொருள்டா. நீ என்ன பண்ணுவ தெரியுமா? நினைச்சா கடகடன் படிச்சு மனப்பாடம் பண்ணுவ. அது உனக்கு சரியா வரலன்னு வச்சுக்க, தூக்கி வச்சுட்டு சிவாஜி மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிருவேன். சிரிக்காத, உண்மையா இல்லையா? அப்படி ஒண்ணு நான் பண்ணலைங்க. அதுக்கு நான் நடிச்சுக்கிறது அப்படி கிடையாது, ஏமாத்திக்கிறதுன்னு அர்த்தம். இல்லைங்க சுவாமி, நான் நல்லா படிப்பேன். எனக்கு வெட்டினரியே 0.5ல தான் போயிடுச்சுங்க சுவாமி. அதனாலதான் அந்த 0.5 ஏன் போச்சு? என்னடா பதிலே காணோம்? தெரியலங்க சுவாமி. அதுதான் நடிப்புங்கிற. நீ வந்து பியூரா பார், யார் ஒருத்தன் குறிக்கோளோட படிக்கிறானோ அவன் கண்டிப்பா தோக்க மாட்டான்டா கண்ணா. பயம், குழப்பம், ஆசை, அளவுக்கு அதிகமான ஆசை, போற வரைக்கும் நம்ம படிக்கிறோம்னு படிச்சுக்கிட்டே இருக்கிறது, இதெல்லாம் தான் சரியா வராது. இந்த முறை நீ சக்சஸ் பண்ணிடுவே, கவலையே படாத. அருமையா ஜெயித்துட்டு டாக்டர் ஆகி நிறைய சர்வீஸ் பண்ணு. வர ஆடு மாடு கிட்டே நீ பிராக்டிஸ் பண்ணு. நல்லா ஆயிடும்டா கண்ணா. அழைப்பிற்கு நன்றி. எல்லாருக்கும் கால் கரெக்ட் ஆகுது, எனக்கு மட்டும் ஆகவே மாட்டேங்குது. ஒரு குட்டி கோபத்தோடையோ செல்ல வருத்தத்தோடையோ உட்காந்துருக்கீங்களா? கவலையே படாதீங்க, உங்களுக்கான வர மாதிரியான விளக்கம் தான் இப்போ நான் சொல்ல போறேன். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை காலை 9 மணி முதல் 10 மணிக்குள்ள நீங்க எங்களுக்கு கால் பண்ணி உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனதில் இருக்கக்கூடிய கேள்விகளை நீங்க எங்களுக்கு கேட்கலாம். உங்களுக்கான பிரத்யேக வழிபாட்டு முறைகளும் உங்க பிரச்சனைக்கான சொல்யூஷனும் உங்களுக்காகவே வழங்கப்படும். நீங்க கால் பண்ண வேண்டிய நம்பர் இப்போ நான் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 9600 964444 அல்லது 9600397444. சுவாமிஜி, என்னுடைய தோழி வந்து என்கிட்ட இந்த கேள்வி கேட்டாங்க. அதாவது சிந்தித்து பார்க்கும்போது இது வந்து ரொம்ப பிரதானமா இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை சுவாமிஜி. அவங்க வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனில வேலை பார்க்கறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னாக்கா, எங்க போனாலும் பிரச்சனையா வருது. ஆபீஸ்ல வந்து அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. மேனேஜர் கிட்டயும் பிரச்சனை வருது, சபார்டினேட்ஸ் கூடயும் பிரச்சனை வருது, கீழ்நிலையில இருக்கிறவங்களோடையும் பிரச்சனையாவே இருக்கு. மன அழுத்தம் அப்படிங்கிறது உச்ச கட்டத்துல இருக்கு சரண்யா இந்த இடத்துல. இது எனக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு ஆபீஸ்ல போறவங்களுக்கு இருக்கு. ஆனா ஒரு சிலர் இதுலயும் தப்பிக்கிறாங்களே. அப்போ இந்த பிரச்சனை மன அழுத்தத்திற்கும் அலுவலகத்திற்கும் இந்த கிரகங்களுக்கும் ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? நீ சுவாமிஜி சண்டே பாப்பல, எனக்காக இந்த கேள்வி கேளு அப்படின்னு சொன்னாங்க சுவாமிஜி. அவங்க சார்பாக உங்ககிட்ட கேட்டுட்டேன். யதார்த்தமான விடை சொல்றதா, அல்லது கிரகங்களை வைத்து பயமுறுத்துறதா, அல்லது கிரகங்களால தான் நடக்குதுன்னு சொல்லி தெளிவுபடுத்தி குழப்புறதா? இப்ப நான் குழம்பி இருக்கேன்டாக்கா. எப்பவுமே நான் சொன்னதுதான், ஒரு மலை உச்சியில் போய் எக்கோ வரும்ல, அது என்ன சொல்கிறோமோ திருப்பி சொல்லிடும். அதே தான்.
கிரகங்களுக்கு ஒரு ஒரு விதத்தில் சம்பந்தம் இருக்குது. ஆனால் நான் அதை அப்படி திணிக்கிறத விட, பால் காய்ச்சி இருக்கல்லடா கண்ணு, பாய்ச்சிட்டு திடீர்னு பொங்கிடும்ல, அடுப்பு அணைஞ்சிரும், பால் வந்து தீர வாசனை வரும் இல்லையா? இந்த மாதிரி இருக்கிற பிள்ளைங்களுக்கெல்லாம் அந்த ஸ்ட்ரெஸ் வரும். எளிதில் சொல்லணும்னா, ஏன் நீங்கள் நல்ல பல எழுத்தாளர்களை வளர்த்து விட்டவர், பார்த்தவர், பார்த்துக்கிட்டு இருக்கிறவர், இன்னும் பார்க்க போகிறவர், நீங்கள் பல புத்தகங்களை வடிவமைச்சவர், எல்லா புத்தகங்களும் வந்து வெற்றி பெற்றுதா? இல்லை. எல்லா எழுத்தாளர்களுடைய எழுத்தும் வெற்றி பெற்றிருக்கா? சுவாமிகள் புத்தகம் அளவுக்கு மற்ற புத்தகங்கள் வெற்றி பெற. ஐயோ, அது ரெண்டாவது ஐயா, அப்படி நம்ம சொல்ல முடியாது இல்லை ஐயா. நான் சொல்லலாம் இல்லை ஐயா, எதுக்கு அதை சொன்னேன்னா, அந்த வெற்றி சிந்தனை வந்து எழுத்தில் பதிக்கப்படுவது. கற்பனையாக வடிவமைக்கிறது எல்லாராலையும் முடியும். ஆனால் அது என்ன இன்னைக்கு சமுதாயத்துக்கு தேவை, அது உள்ள ஊடுருவதுங்கிறது எல்லாருக்கும் முடியாது. அப்போ முடியாது, வெற்றி பெறாதுங்கிறது வந்து ஒரு எழுத்தாளருக்கு இருக்குன்னா, அவங்களுக்கு அலுவலகங்களில் போய் வேலை செஞ்சால் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கும். இதோட கருத்து என்னன்னா, நாம் ஒரு செயலை செய்யும் பொழுது முதல்ல நாம் நம்பணும், இதை சிறப்பாக செஞ்சுருக்கோம், செய்யணும் அப்படிங்கிற நாம் நம்பணும். நம்பர் 1. நம்பர் 2, நாமெல்லாம் சிந்தனையில் இன்னைக்கு பிரச்சனை வருமோன்னு காலையில் எழுந்துட்டு என்ற ஒரு சிந்தனை, பாலை காசும் போது பால் கொதித்து கீழே விழுக்கூடாதுங்கிற சிந்தனையோடு ஒரு பெண்மணி பாலை காய்ச்சினால் அது கொதிக்காது, கீழே விழாது. அப்போ அங்கே சிந்தனை சிதறும் போது பால் சிதறி விடுகிறது. அதுபோல ஒரு அலுவலகம் போகும்போது உன் சிந்தனை சிதறி வருத்தத்தையும் பயத்தையுமே பிடிச்சிக்கிட்டு இருந்தா, இந்த பயம்தான் உனக்கு பிரதிபலிக்கும். நான் சொல்வது அந்த பிரதிபலிக்கிறது வந்து ஒரு மேனேஜரோ, உனக்கு மேலதிகாரியோ, கீழையோ ஏதோ ஒரு பிரச்சனை வரக்கூடிய மனிதர்களாலேயோ உனக்கு வந்து அந்த சிந்தனை அவங்களை எளிதில் ஊடுருவ செய்ய பிரச்சனை வந்துடும். அப்போ அதுதான் உங்களுக்கு எழுத்துக்கு சொன்னேன். நான் எழுதும் போது நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க. ஆனால் அடித்து எழுதுகிறவங்க கூடிய செயல் இருக்கு பாருங்கள், அது சிந்தனை சிதறல். அவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ்ஸு கண்டிப்பாக இருக்கும். ஆக ஒரு மனச்சுமையும் ஒரு மனக்குறையும் ஏதோ ஒரு பிரச்சனைகளை மனசில் சுமந்துக்கிட்டே செயல்படும் பொழுது கிரகங்கள் அங்கு வேலை செய்வதல்ல, அவர்களுடைய நினைவுகள் தான் பிரதிபலிக்குது என்பது உண்மை. இது யதார்த்தம். நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு வேலையை செய்வதற்கு முன்னாடி காலையில் போகும்போது பிரச்சனை தானே வரட்டா, இது டெய்லி நடக்கிறது தான், இது என்ன இன்னைக்கு மட்டும் பெருசாக வரப்போகுது, பார்த்துக்கலாங்கிற நினைவும் சிந்தனையும் வந்துட்டு உன்னுடைய செயல் குறிக்கோள் பாலை காய்ச்சுவது போல உறுதியாக அதை முடிக்கிற வரைக்கும் அது மேலேயே கருத்து இருந்தால் திட்டுவதற்கான சூழ்நிலையே உருவாகாது. அது ஒன்று. ரெண்டாவது, திட்டு என்பது இடம் கிடைக்கும் பொழுது நூல் நுழைவது போல, உன்னுடைய பலவீனமும் உன்னுடைய சிந்தனை சிதறலுடைய செயலும் தான் உனக்கு அடுத்தவர்கள் மூலியாக வருத்தத்தை ஏற்படுத்தி தூண்டுகின்ற தன்மையை உருவாக்குவது. அதனால தான் இது இருக்குது. அடுத்து வருவோம். இது யதார்த்தம், இதுதான் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எடுத்துக்கணும், இதுதான் கரெக்டு. கிரகங்களுக்கு சம்பந்தம் இருக்குது. 10ஆம் வீட்டு என்ன கிரகம் இருக்குதோ அதை பொறுத்துத்தான் இவர்கள் பாதிக்கப்படுவார்கள். இதை விரிவுபடுத்துவோம். ஆனால் இந்த 10ஆம் வீட்டுக்கும் கிரகங்களுக்கும் தொழில் செய்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய அந்த டென்ஷன், மன அழுத்தத்துக்கும் சம்பந்தம் இருக்கு. வட்டம் போட்டாங்கன்னு நினைக்கிறேன். வட்டம் போட்டாங்க, காத்துக்கிட்டு இருங்க. இந்த கிரகத்துக்கும் இந்த வேலை செய்கிறதுக்கும் தொழில் செய்கிற இடத்துலையும் வர டென்ஷனை எப்படி ஜெயிக்க முடியும், என்னென்ன கிரகங்கள் அதுக்கு காரணமாக இருக்கிறது, யதார்த்தம் முதலில், இரண்டாவது கிரகம், ரெண்டுத்தையும் நம்ம அலசுவோம். யதார்த்தத்தை பார்த்தீங்க, கிரகத்தை காத்துக்கிட்டு இருங்க. அடுத்த வாரம் பார்ப்போம். நிச்சயமா சுவாமிஜி, அதாவது குட்டி குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் ஒவ்வொருவரும் தினமும் உச்சரிக்கக்கூடிய ஒரு சொல், ஒரு வார்த்தை என்னன்னாக்கா அது ரொம்ப டென்ஷன், அந்த ஸ்ட்ரெஸ், அந்த மன அழுத்தம் இல்லைங்களா? மன அழுத்தம் அவங்களை ரொம்பவே அழுத்திட்டு இருக்கு. இதுலேருந்து வெளிவருவதற்கான அற்புதமான வழிமுறைகள் நீங்க சொல்ல போறீங்கன்னு நினைக்கும் போதே நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம் சுவாமிஜி. ஆனா அடுத்த எபிசோட்ல இதை பத்தி நம்ம பேசுவோம். சுவாமிஜி, இப்போ வருகின்ற புதன்கிழமை வந்து பௌர்ணமி. பௌர்ணமிமா எப்பவுமே நம்ம பௌர்ணமி வந்து ரொம்ப விசேஷமா நம்ம கோயில்ல உண்டு. ஆயுதார்ச்சனன்னு பேரு. நீங்க வந்து பாருங்க. ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் அந்த ஆயுத பூஜைகள் செய்து வானத்திலே சந்திரனுக்கு வழிபாடு செய்து மந்திர சித்தாந்த மந்திரங்களை பிரயோகம் பண்ணி செய்வது வழக்கம். வருகின்ற 1/4/2026 புதன்கிழமை மாலை இது தொடங்கும். ஒரு 6 மணியிலிருந்து 7 மணிக்கு
புதிதாக பார்க்குறவங்க யாருன்னா இருந்தால் வந்து பங்கெடுங்க. மன அழுத்தம் தீரணும்னா அதில் வந்து பங்கெடுங்க, எளிதில் தீரும். இது வந்து மார்க்கம் இருக்கிறது, பயன்படுத்திக்கணும் அப்படின்னு எல்லாரையும் அழைச்சி மகிழறம்மா. அருமை சுவாமிஜி. வாழ்க்கையே போர்க்களம், வாழ்ந்துதான் ஒரு கை பார்க்கணும் அப்படின்னு மனதிற்கு தெம்பு ஊட்டக்கூடிய அற்புதமான விளக்கங்கள் எங்களுக்காகவே பங்குட்டீங்க சுவாமிஜி. கொடான கொடி அன்பு நெஞ்சங்கள் அனைவர் சார்பாகவும் சிரம் தாழ்ந்த நன்றிகள். வணக்கம். நன்றி ஐயா. நண்பர்களே மறந்துடாதீங்க, இப்போ கால் பண்ணினே எனக்கு கனெக்ட் ஆகலேன்னு குட்டி வருத்தத்தோடு இருக்கிறவங்க உங்களுக்காகவே பிரத்யேகமாக ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலை 9 மணி முதல் 10 மணி வரைக்கும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், உங்கள் மனதில் இருக்கக்கூடிய அழுத்தம் தரக்கூடிய கேள்விகள் இருக்கும் இல்லையா, இதையும் நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம். அதற்கு தெளிவான வழிபாட்டு முறைகள், உங்களுக்கான பிரத்யேகமான சொல்யூஷனும் கொடுக்கப்படும். அதுக்கு நீங்கள் கால் பண்ண வேண்டிய நம்பர்ஸ் மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. 9600396444 அல்லது 9600397444. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.